வணக்கம். எல்லாரும் ருத்ராட்சத்தோட பலன் என்னன்னு கேட்குறாங்கய்யா. அனைவரும் பலன் என்னன்னு சொல்லுங்க. ருத்ராட்சத்தினுடைய பலன்கள் என்ன என்று கேட்பதே தவறு. தங்கத்தினுடைய பலன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, அடமானம் வச்சு தின்னலாம், பொண்ணை கல்யாணம் பண்ணி போகல வரதட்சணையாக கேட்கலாம், அடுத்தவங்க கழுத்தில் இருக்கிறத அறுத்துக்குன்னு போய் வழக்குகள் வாங்கி கொண்டு செல்லலாம். இதுதான் பலன். ஆனால் தங்கம் உழைத்து வாங்கக்கூடிய ஒரு உன்னத பொருள். அப்போ தான் நம்மக்கிட்ட தங்குன்ற அறிவு யாருக்குன்னா இருக்குதா? இல்லை. இதை சொன்னால் நீ ஏற்றுக்குவியா? ஏற்றுக்க மாட்டேன். தங்கத்தை திருடலாம், வரதட்சணை என்னாமா அடுத்தவங்கள்ட்ட அடமானம் வாங்கி வச்சு வாழ்க்கை நடத்தலாம். இந்த புத்தி தான் இருக்குது. உழைச்சி வாங்கிறது தான் தங்கன்ற அறிவு யாருக்கா இருக்குதா? இல்லை. இது யார் சொல்லி வரணும்? சின்னதுலேருந்து வரக்குள்ளே மாமா வராரு பாரு, தங்கத்தில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கைட்டி போடுவார் பாரு, மச்சான் வரான் பாரு, வளைகாப்பு செய்வான் பாரு. இது தானே புத்தி வருது. நம்ம ஏன் அடுத்தவங்க பொருளை வாங்கணுன்ற அறிவு யாருக்குன்னா வருதா? வராது. தங்கம் அணிந்தால் மதிப்பு. தங்கத்தை அணிஞ்சால் சிவனடியார். நான் சொல்கிறீங்க, உத்திராட்சம் அணிஞ்சால் தான் சிவனடியார்ன்றீங்க. அதில் உங்களுக்கு மதிப்பு இல்லையா? உத்திராட்சம் அணிஞ்சால் மதிப்பு என்ன? உங்களை மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணங்காசு இல்லாதவங்க மதிக்காது இந்த உலகம். பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாத உலகம். பொருள்னா என்ன? விளக்கம். வில்லங்கமே இல்லாத விளக்கம் தான் பொருள். பொருள்னா நகை, பணம், வைரம், வைடூரம் அல்ல பொருள். பொருள் என்றால் விரிவாக்கமான விளக்கம். அதை தான் நீ கேட்கிற. உத்ராட்சம் அணிந்தால் என்ன பலன் கேட்பதே பலன்தான். இது கேட்டு தான் தெரிஞ்சணும்னு இல்லை. இல்லாதவனை இல்லாலும் மதியால். பணங்காசு இருந்தால் தான் இல்லால் மதிப்பால்னு அந்த கூட்டெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அன்புக்காக இயங்குகின்ற பெண்களும் உண்டு, அன்பு தராத ஆடவனும் உண்டு, அடித்து உதச்சி துன்புறுத்துகிற ஆடவர்களும் உண்டு, கணவனை வெட்டுகின்ற பெண்களும் உண்டு, கொலையும் செய்வாள் பற்றி சொல்லி கணவனை கொலை செய்தவர்களும் உண்டு. இதெல்லாம் எல்லாம் நடக்கும். அதனால் எல்லாருமே கொலை செய்துருவார்களா? எல்லாருமே அன்பாக இருந்துருவார்களா? அதெல்லாம் இல்லை. ருத்ராட்சம் அணிந்தால் பணம் இல்லாதவனையும் பரமேஸ்வரன் மதிக்க கற்று தந்த மகத்துவமான ஒரு உன்னத பொருள் தான் உத்ராட்சம். ஆனால் அப்படி சொல்லாமல் உத்ராட்சம் அணிந்தால் உடல் உறவு கொள்ளக்கூடாது, உத்ராட்சம் அணிந்தால் உருப்படாத போயிடுவான், உத்ராட்சம் அணிந்தால் ஊட்ட விட்டு ஓடிடுவான். ஆனால் இவங்களும் அப்படி தான் செய்கிறானுங்க. உத்ராட்சத்தை அணிஞ்சிட்டு பிச்சை எடுத்துக்கின்னு காவி சட்டை போட்டுக்கின்னு குடிச்சிட்டு அங்கங்கே ஊந்து கிடந்துக்கின்னு சைவ நெறியினுடைய மதிப்பை கெடுக்கிறானுங்க இவனுங்க. குடிக்காரனுங்க, பொண்டாட்டியோட வாழாதவனுங்க, இப்படிலாம் வாழ்ந்துன்னு கேவலப்படுத்துகிறாங்க. அதனால தான் எல்லாம் கேவலமாக விவரம் இல்லாத மக்கள் விளக்கமாக தான் பேசுவாங்களா, வில்லங்கமாக பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுன்னு விரயமாகணும். பணம் இல்லாதவனையும் படிப்பறிவு இல்லாதவனையும் பதவி இல்லாதவனையும் பழுது நிலையில் உள்ளவனையும் பலமாக பயனுள்ளதாக பார்க்கக்கூடிய வாங்க வணக்கம் என்று சொல்லக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி தந்தவர் சிவபெருமான். நீங்களே பார்த்திருப்பீர்கள், ஒரு காலத்தில் உத்ராட்சம், அதாவது திருக்கண்மணி என்று சொல்லப்படுகின்ற பொருளை அணிந்தாலே வீட்டில் வராதே என்று சொல்லிவிடுவார்கள். இவன் பரதேசி ஆகிடுவாங்க. பரதேசினா தப்பான எண்ணங்கள் அல்ல, பிரதேசத்தவர்கள். எல்லா ஊரு நகரங்களும் செல்லவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற எண்ணத்துக்கு தான் பரதேசி என்று பெயர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எந்தன் உலக தத்துவம். இன்னைக்கு அன்பே எந்தன் உலக தத்துவம் என்று சொல்லிவிட்டு வம்பே தத்துவம் என்று சண்டையிட்டு கொண்டு நாயை வளர்க்குறோம், பூனையை வளர்க்குறோம், கிளியை வளர்க்குறோம். நாய்க்கு எதுனா ஒன்றா ப்ளூ கிராஸு அவங்க இவங்க வந்து குரல் கொடுக்குறீங்க. மனிதனை வெடி வைத்து ஏவுகணைகள் மூலியமாக அவன் கட்டுவதற்கு காசு, சீட்டு கட்டுவதற்கு காசு எடுத்துட்டு ஓடிடுறான். இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டி வாழறான், இடிக்கிறான். என்னாயா மனித தர்மம்? மடத்தனமா இல்லை மனித தர்மம். என்ன ஒருத்தனை வெட்டிக்கின்னு ஒருத்தனை கழுத்தில் இருக்கிற செயினை அறுத்துக்கின்னு வீடு கட்டி வச்சுக்கிறவங்கிட்ட வாடகைக்கு விட்டாக்கா அவன் வீட்டில் போய்க்கின்னு எனக்கே சொந்தம்னு சொல்லணும் வீட்டில் போய்க்கின்னு வழக்கு போட்டுக்கின்னு கடைக்கு வாடகைக்கு சம்பாதிக்க வச்சாக்கா கடையை எனக்கு சொந்தம்னு வாடகை தர கேஸ் போட்டுக்கின்னு அறிவு வேணாம்.
அறிவுகட்ட முண்டத்தனத்தை உருவாக்குகின்ற முட்டாள்கள் மத்தியில் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அடுத்தவர்களுடைய உடைமைகளை அபகரிக்க கூடாது என்ற அறிவை உணர்த்துவதற்காகத்தான் சிவபெருமான் இந்த திருக்கண்மை அணிந்து கொள்ளுங்கள், திருக்கண்மணி அணிந்தவர்கள் திருடர்கள் அல்ல, திண்ணமானவர்கள், உத்ராட்சம் அணிந்தவர்கள் உத்தமமானவர்கள், ஊரை ஏமாத்துகின்றவர்கள் அல்ல. உத்ராட்சம் அணிந்தால் எங்கு சென்றாலும் எதிரியாக இருந்தாலும் வணங்குகின்ற பண்பை ஊட்டுவது இந்த திருக்கண்மணி என்று சொல்லப்படுகின்ற உத்ராட்சம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உன்னத பொருள். அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமே தவிர மதியற்ற செயலை பேசி அதை இழிவுபடுத்தக்கூடாது. இழிவுபடுத்துகின்ற இயல்பு நிலையை உடையவர்கள் இமயம் போல் எப்படி உயர்ந்து வாழ்வார்கள்? திருக்கண்மணியினுடைய மதிப்பு என்னன்னு கேட்பதே நம் மடத்தனம். இதை தெரிந்து கொண்டால் கேட்க மாட்டோம், உத்ராட்சத்தை வணங்கி ஏற்றுக்கொள்வோம். உலகளாம் உத்ராட்சம் அனைவரும் அணிந்து கொள்ளலாம். உத்ராட்சம் போட்டுக்கொண்டு உடலுறவும் கொள்ளலாம். முட்டாள்கள் உடலுறவு கொள்வதை தப்பு என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு உடலுறவு கொள்வதற்கு முடியாமல், உடலுறவு கொண்டு பிள்ளையை பெற்றெடுக்காமல் ஊசி மூலியமாக கருத்தரிக்கும் மையம் அசிங்கமாக இல்லை, கட்டிலில் கட்டி கண்ணியை தழுவி உடலுறவு கொண்டு கருத்தரிக்க வைப்பதே ஒரு கட்டழகு காளையனுடைய திறமை அல்லவா? ஒரு பெண்ணின் கரு வளர்ச்சி கட்டிலின் சுகத்தினில் கரு சுமப்பது அல்லவா? அதை விட்டு விட்டு நடக்கக்கூடாது, படுக்கக்கூடாது, நிற்கக்கூடாதுன்னு இதுவா கருத்தரிப்பு? கருவினில் வளரும் மழலையின் உடம்பில் தைரியம் வளர்ப்பால் தமிழ் அன்னை. கரு சுமக்க முடியாதவளாக இருக்கிறாளுங்க தமிழ் அன்னைன்னு எப்படி பேர் சொல்லுது? அசிங்கமாக இல்லை? உடல் ஒரு கொடுறது தப்பு, ஆனால் புத்துக்கு முட்டையும் பாலையும் வச்சு புள்ள பெறுவது தப்பா? சரி, அழகு குத்தியா புள்ள வரும்? குத்த வேண்டிய இடத்துல குத்துனா தாயா புள்ள வரும்? முட்டாள்தனமாக பேசின்னு மூடனா உருவாக்கிக்கின்னு புள்ள வரம் தேடி புத்துக்கு முட்டையும் பாலையை வச்சுன்னு புளிய மரத்துக்கு தொட்டில் கட்டிக்கின்னு வேப்ப மரத்துக்கு பாவாடையை கட்டிக்கின்னு, வேப்ப மரத்துக்கு பாவாடையை கட்டினாக்க புள்ள வரம் கட்டிச்சுமா? கட்டின மனைவிக்கு பாவாடையை அவுக்கணுயா, பாவாடையை. அப்போ தான் புள்ள வரங்க எங்கே இருக்குதுன்னு தெரியும், எப்படி உருவாக்குவதுன்னு தெரியும். செக் அசிங்கமாக இல்லை? உடலுறு கொண்டு பிள்ளையை பெற்றெடுக்கணுமா, ஊசி மூலியமாக பிள்ளையை பெற்று எடுக்கணுமா? மாத்திரை போட்டால் புள்ள வரம் கிடச்சிடுமா? அதேமாரி இருக்குது உங்களுடைய கேள்வி. உத்ராட்சத்தினுடைய பலன் என்னன்னு உத்ராட்சத்தினுடைய பலன் ஹீன்னு சிரிச்சிட்டு தான் பதில் சொல்லணும். நிறையா சொல்லலாம். உலகம் உருவான அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியது தான் இந்த உலகம் வாழ்வதற்கு என்ன இயற்கை தேவைப்படுகிறதோ அதே இயற்கையை கொடுப்பது தான், இன்றியமையாமல் கொடுப்பது தான் இந்த உத்ராட்சத்தினுடைய அருமையும் பெருமையும். உலகத்தில் தோன்றிய அத்தனையுமே நன்மை செய்யக்கூடியது தான், நம்ம மலமும் நன்மை செய்யக்கூடியது தான். சிவபெருமான் பன்றியாக அவதரித்தார், பன்றிக்கு பால் கொடுத்தார். தாயாய் வந்து முளையை தருவானே, எப்பேற்பட்ட புனிதமான செயலை செய்தார். பன்றின்னு சொன்ன கோபம் வரும். ஆஹா என்னை பண்ணின்னு சொல்லலாம். ஆஹா தாய்மைடா, உலகத்தினுடைய உன்னத தாய்மை நிலையை அடைந்து பாலை கீழே ஊற்றுகின்றவன் நல்லடா சிவபெருமான். பாலை கொடுத்து பசி ஆற்றுகின்றவனடா சிவபெருமான். நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது, வறுமையில் வாடுகின்ற பொழுது, கைனி தண்ணியில் சோறு வடித்த தண்ணியில் சர்க்கரையை போட்டு பால் போட்டியில் ஊற்றி குழந்தைக்கு ஊட்டியவர்கள். அவங்களுடைய அறிவை தான் ஏற்றுக்கணும். அப்படிப்பட்ட நாம் இன்றைக்கி பாலை எத்தனை 1000 லிட்டரை கீழி மேலே ஊற்றுற சாக்கடையில் தெரியுமா? ஒரு நாத்தம் நாரின்னு வயிற்றுக்கு தயார் பண்ணி தர பாலை சாக்கடையாக்கி, பாலாறுன்னு சொல்லிட்டு பாலாறில் போனால் சாக்கடை நாத்தனாரு. வயிற்றுக்கு பால் கொடுப்பதில் தரமான பால் இல்லை, கெமிக்கல் பாலை உருவாக்கி விட்டு பாலை குடித்தா செரிக்க மாட்டேனுது, வயிற்று வலி வீக்குது. பாலிலிருந்து தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, வெண்ணெயை நெய்யாக்கி சாப்பிட்டு நெய் மணக்கும். நெய் மணக்க நெய் இல்லா உண்டி பாழுனா, நெய்யே இல்லை அப்புறம் எப்படி உண்டி எப்படி இருக்கும்? உயர்வாக இருக்கும், பாழாக இருக்கும். அதேமாரி கேட்காதீர்கள், உத்தராட்சம் அணியுங்கள்.
உத்திராட்சம் அணிந்து உடலுறு கொள்ளுங்கள், வாருங்கள். உத்திராட்சம் அணிந்தால் ஊட்ட விட்டு ஓடிவிட மாட்டான், உயர்ந்த மனிதனாகத்தான் வளம் வருவான். அந்த அறிவை ஏன் சொல்ல மாட்டேற? உத்திராட்சம் இருந்தால் ஊட்ட விட்டு ஓடுவான், குடிசேர் ஆகிடும், நடராஜரை கும்பிட்டா நாசமாயிடும். என்னடா பேச்சு பேசுகிறேன் முட்டாளுங்களா? உத்திராட்சம் கொண்டாக்க என்ன இது? இந்த தீட்சைன்ற பேரில் மக்களை ஏமாற்றிக்கணும். சாவு வீட்டுக்கு போகக்கூடாது, சாவு வீட்டில் சாப்பிடக்கூடாது. இவர் சாவாதவர், அவர் முட்டாள்தனமாக பேசின்னு. பருவம் அடைஞ்ச வீட்டுக்கு போகக்கூடாது. பருவம் அடையாத பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியுமா? குழந்தை பெற்றுருவாளா? பருவம் அடைஞ்சாதான் உடல் உறவு கொள்ள முடியும். பருவம் அடைஞ்சாதான் கருத்தரிக்க முடியும். 40 வயசு கன்னியானாலும் வயசுக்கு வராதெல்லாம் இருப்பாளுங்க. அசிங்கல்ல? அவனை கல்யாணம் பண்ணி வச்சு என்ன செய்யுது? அவன் செவுத்துல தான் போய் முட்டிக்கணும். அறிவு வேணாம். சை, இந்த எண்ணெல்லாம் மாறி எழுச்சி முறைச்சுமாக வாழும் சிவனடியார்கள் என்பவர் சிந்தனையை ஊட்டுகின்றவர்கள். சிவனடியார்கள் என்பவர்கள் சிந்தனை இல்லாத செயலெல்லாம் செய்து தரமட்டமாக மாற்றுகின்றனர் அல்ல சிவனடியார்கள். அப்படி செய்கிறான்னா அவன் சிவனடியார் அல்ல. நாங்கள் தான் சிவனடியார்னு சொல்கிறவனையும் நீ நம்பிடலாம். இது செய்யாத அது செய்யாத நான் தான் சிவனடியார்னு சொல்கிறவன் புழு 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 மலத்தில் இருக்கிற புழு. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி.